பிப்ரவரி மாதம் 13ஆம் நாள் வாக்கு. இன்று இயேசு ஆண்டவர் நோய் கண்டு, அதிலும் குறிப்பாக காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை மக்கள் அவரிடம் கொண்டு வந்தபோது இயேசு எஃபெத்தா என்று சொல்லி அவருடைய கட்டுண்ட உதடுகள், அவருடைய கேட்கிற திறனற்று போயிருந்த காதுகள் இவற்றை திறந்து விடுகிறார். கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகின்றன. தெளிவாக பேசத் தொடங்குகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த மக்களும் இப்படி சொல்லுகிறார்கள், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறாரே என்று இயேசுவை பாராட்டுகிறார்கள். ஏனென்றால் காது கேளாதவரை கேட்க செய்கிறார், பேச இயலாதவர்களை பேச வைக்கிறார் என்று அதிசயித்து போகிறார்கள். என்று இயேசுவின் வல்ல செயல் இப்படி அவரிடம் நம்பி வருகிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆனால் இன்னொன்றையும் நாம் இன்று நம்முடைய வாழ்விலே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அயலாரது குரலை கேட்காமலே நம்முடைய காதுகள் மூடப்பட்டிருக்கின்றன. மேலும் இயற்கையினுடைய அவல குரலை கேட்காமலேயே நம்முடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. கதறுகிற நம் இரத்த சொந்தங்களது கதறல்களை கேட்க முடியாத அளவிற்கு காதுகள் மூடி இருக்கின்றன. உரிமை குரல் கொடுக்க வேண்டிய நம்முடைய வாய் கட்டப்பட்ட நிலையில நாம் மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். மேலும் நல்லது பேசுவதற்கும் நல்லது சொல்வதற்கும், அதோடு நியாயம் தர்மம் என்று சொல்லி பல நிலைகளில் நிலைப்பாடு எடுப்பதற்கும் நம்முடைய வாய் திறப்பது கிடையாது. ஆகவே இன்று நாம் ஆண்டவரிடத்துல வேண்டுவோம், இயேசுவே, அந்த சகோதரனுக்கு அன்று நீர் எஃபெத்தா என்று சொல்லி திறக்கப்படு என்று ஆசிரியை கொடுத்தீர, நலன் காண செய்தீர. அதே போல இன்று எங்களது கட்டுகளில் இருக்கிற இந்த நாவை கட்டவிழ்த்து விடும். மேலும் மந்தமாக காதுகளை மூடிக்கொண்டிருக்கிற எங்களது காதுகளை திறந்துவிடும். இதன் மூலமாக நமக்கு சான்று பகரக்கூடிய நிலையில இம்மண்ணில நாங்கள் உமது குரலாகவும் உமது செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கின்ற சீடர்களாகவும் வாழ்கின்ற அருளை பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்போம். இயேசுவே, தெய்வமே, உமது வார்த்தைக்கு செவிமடுக்கவும், மேலும் நாங்கள் உமது வார்த்தையை எடுத்துரைக்கிற பிள்ளைகளாக மாறவும், உமது வல்லமையை மற்றவர்களுக்கும் சமூகத்திற்கும் கொடுத்து திறக்கப்படு என்று சொல்லுகிற இறைவார்த்தை பணியில ஈடுபடவும் அருள் தாரும். ஆமென்.